சொந்தமாக வீடு இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மாதமும் வாடகை தொகை போன்ற வட்டி பணம் வழங்கும் அசத்தலான தபால் அலுவலக திட்டம் குறித்து தெரிந்து கொள்வோம். பொமிஸ் என்பது இந்திய அஞ்சல் மூலம் வழங்கப்படும் அரசாங்க ஆதரவு முதலீட்டு திட்டமாகும். இது பாதுகாப்பான, நிலையான மற்றும் நம்பகமான மாத வருமானம் தேடும் தனி நபர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் ஒவ்வொரு காலாண்டிலும் மற்றும் சிறு சேமிப்பு திட்டங்களுடன் பொமிஸின் வட்டி விகிதங்களை திருத்துகிறது. வட்டி விகிதம் ஆண்டுக்கு 7.4% ஜனவரி-மார்ச் 2025 காலாண்டில் மாதந்தோறும் செலுத்தப்படும். திறக்கப்பட்ட தேதியிலிருந்து ஒரு மாதம் முடிந்தவுடன் மற்றும் முதிர்வு வரை வட்டி வழங்கப்படும். 2024-25 நிதியாண்டின் 4வது காலாண்டிற்கான பல்வேறு சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதம் ஜனவரி 1, 2025 தொடங்கி மார்ச் 31, 2025 அன்று முடிவடையும். இந்த திட்டத்தின் கீழ் முதலீட்டாளர்கள் மொத்த தொகையை 5 வருட காலத்திற்கு டெபாசிட் செய்து அவர்களின் வைப்பு தொகைக்கு முன் தீர்மானிக்கப்பட்ட விகிதத்தில் மாதாந்திர வட்டியை பெறுவார்கள். பதவிக் காலத்தின் முடிவில் அசல் தொகை முழுமையாக திருப்பி தரப்படும். மீதமான வருமானம் மற்றும் மூலதனத்திற்கு ஆபத்து இல்லாததால் பொமிஸ் குறிப்பாக ஓய்வு பெற்றவர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் நிலையான வருமான ஆதாரத்தை தேடும் ஆபத்தில்லாத நபர்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளது. மாதாந்திர வருமான திட்ட கணக்கை குறைந்தபட்சம் ரூபாய் 1000 மற்றும் பல மடங்குகளில் தொடங்கலாம். தனியாக வைத்திருக்கும் பொமிஸ் கணக்கில் அதிகபட்சம் ரூபாய் 9 லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம். அதே சமயம் கூட்டு பொமிஸ் கணக்கில் அதிகபட்சம் ரூபாய் 15 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். ஒரு தனிநபர் பல பொமிஸ் கணக்குகளை திறக்கலாம். ஆனால் தனிநபர் தொடங்கும் அனைத்து பொமிஸ் கணக்குகளிலும் உள்ள மொத்த வைப்பு தொகை ரூபாய் 9 லட்சத்தை தாண்டக்கூடாது. பாதுகாவலராக மைனர் சார்பாக உருவாக்கப்பட்ட கணக்கிற்கான வரம்பு தனித்தனியாக இருக்கும். அதிகப்படியான வைப்பு தொகை திரும்ப பெறப்படும். மேலும் பொருந்தக்கூடிய வட்டி விகிதமானது தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு வட்டி விகிதமாக இருக்கும். தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்ட வட்டி விகிதம். வட்டி விவரங்கள் கணக்கு துவங்கிய தேதியிலிருந்து ஒரு மாதம் தொடங்கி முதிர்வு காலம் வரை வட்டி மாதந்தோறும் செலுத்தப்படும். சம்பாதித்த வட்டி வைப்பு தொகையாளரின் வருமான வரி அடுக்கின்படி வரி விதிக்கப்படும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு கணக்கை மூடுவதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் பாஸ்புக்கை தபால் நிலையத்தில் சமர்ப்பித்து முடிக்கலாம். அசல் தொகை திரும்ப பெறப்படுகிறது. கணக்கு வைத்திருப்பவர் முதிர்வுக்கு முன் இறந்துவிட்டால் கணக்கு மூடப்பட்டு முதலீடு செய்யப்பட்ட தொகை நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு திருப்பி தரப்படும். தபால் அலுவலக இணையதளத்தின்படி பணத்தை திரும்ப பெறுவதற்கு முந்தைய மாதம் வரை வட்டி செலுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு தனிநபர் கணக்கை அதிகபட்சமாக ரூபாய் 9 லட்சம் செலுத்தி கணக்கை தொடங்கும் பட்சத்தில் அந்த நபருக்கு தொடங்கப்பட்டதிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு 7.4% வட்டியாக ரூபாய் 5550 பெற முடியும். திட்டத்தின் முதிர்வில் நாம் டெபாசிட் செய்த ரூபாய் 9 லட்சத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் அந்நபர் தனது மனைவியுடன் இணைந்து இந்த திட்டத்தில் கூட்டாக அதிகபட்சமாக 15 லட்சம் முதலீடு செய்யும் பட்சத்தில் கணக்கு தொடங்கப்பட்டதிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 9250 பெற்றுக்கொள்ள முடியும். திட்டத்தின் முதிர்வில் அந்நபருக்கு தனது டெபாசிட் தொகையான ரூபாய் 15 லட்சத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும்.